ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில பிறந்த நாளை கொண்டாடுற உங்க பிள்ளைங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை நாங்கள் இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில விரோதமான திட்டங்கள் யாவும் செயல்படாதே போக போகிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, எனக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா? உங்களுக்கு விரோதமான திட்டங்கள், உங்களுக்கு விரோதமான காரியங்களை ஆண்டவர் வாய்க்காதே போக பண்ண போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதோ, திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ, அவை ஒன்றும் இல்லாமற் போகும். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால உங்களுக்கு விரோதமான காரியங்கள், அவங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேகருக்கு விரோதமாக அங்க திட்டங்கள் தீட்டுறதுல அவங்க தான் உழுகிறாங்களே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில எனக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் எடுத்ததெல்லாம் எனக்கு நஷ்டமாயிட்டே போதே, இந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, இந்த மனுஷன் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களேன்னு சொல்லி யோசித்து அழுது கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்கள் தீட்டினாலும், என்னென்ன ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது ஒன்று வாய்க்காதே போக போகிறது. நிந்தனைகள், அவமானங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட அதை ஒன்று வாய்க்காதே போக பண்ண போகிறார். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய கைகளில் நீங்க இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. எனக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் நடக்குது, நான் கண்கூடா பார்க்கிறேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில திருமண காரியத்துல தடை பண்றாங்க, என் பிள்ளையுடைய வேலை காரியத்துல தடை பண்றாங்க, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என் பிசினஸ்ல தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காதே போக பண்ணி உங்களை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீட்டப்படுகிற எல்லா திட்டங்களும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நாங்கள் மனுஷனை நம்பி அல்ல, என் தேவனை நம்பி நாங்கள் கால் வைத்து நடக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் எங்களுடைய காரியங்களை அனைத்திலும் ஆண்டவரே நீர் புதிய காரியங்களை செய்து நீர் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் எல்லா மந்திர தந்திர கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் தகப்பனே மே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை எங்கிட்ட ஜெபிக்க சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. அவர்கள் எடுத்திருக்கிற எல்லா காரியத்திலும் நீ ஜெயத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.